ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் சண்டை குறித்து இதுவரை விவாதிக்கப்படாத பல்வேறு முக்கிய தகவல்கள் இந்த பேட்டியில் விவாதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் சண்டை குறித்து பிரதமர் மோடி சொன்ன பொய்கள், இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை செயலாளரும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். இதில் என்ன உண்மை? இதோடு மட்டுமின்றி மிக கவலைக்குரிய விஷயமாக இந்திய ராணுவம் அதனுடைய அபிஷியல் பக்கங்களில் வெளியிட்ட பொய் செய்திகள் குறித்து, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு ட்ரம்ப் தான் காரணமா, அது குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது குறித்தும் இந்த நேர்காணலில் ஆதாரங்களுடன் நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அதுக்கு முன்னாடி ஆஜராகி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர் இந்தியா பாகிஸ்தான் சண்டை குறித்து ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அடங்கிய அந்த குழுவிடம் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். இந்த சண்டையின் பொழுது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு. அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லிருக்கிறார். இந்த சண்டையின் பொழுது பாகிஸ்தான் அணு ஆயுத அச்சுறுத்தலில் ஈடுபடவில்லை அப்படின்ற ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சமீபத்தில் பேசிய பிரதமர் மோடி இந்த அணு ஆயுத பூச்சாண்டிகள்லாம் பயப்பட மாட்டோம், அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டுமோ அந்த பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இப்போ இது ரெண்டுமே முரண்பாடான ஒன்றா இருக்குது. செயலர் சொல்றது உண்மையா இல்லை மோடிஜி சொல்றது உண்மையா? ஒரு கவுண்டமணி ஜோக்கோட ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் நல்லா என் நெத்தியை பாரு, இதில் இழிச்சவாயன்னு எழுதியிருக்கா அப்படின்னு ஒரு காமெடி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது இது. நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சவடாலாக பேசினார். இப்போ விக்ரம் மிஸ்ரி என்ன சொல்கிறாரு? பாகிஸ்தான் அது மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணலை அப்படின்றாரு. இப்போ இந்த போனாங்களே இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியா, ஏயா உங்கள் பிரதமர் அது மாதிரி பேசினார், நீ அதுக்கு நேர் எதிராக பேசுறிய, இதில் எதிராக உண்மைன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்ட மாதிரி ஒன்றும் தெரியலையே. இன்னைக்கு இந்து தலைப்பு செய்தி வந்திருக்குது, ஃப்ரண்ட் பேஜ். இவங்க எதுவும் கேட்டதாக இல்லை. இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு அணு ஆயுதம் 2 நாடும் அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க. 170 180 அணு ஆயுத ஏவுகணைகளை வச்சுருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு நமக்கு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோன்றாரு. ஒரு விஷயத்தை பாருங்கள், இன்றைக்கி இன்னொரு செய்தி வந்திருக்குது பத்திரிகையில். ஒரு முந்தா நாள் ஆர்மி ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி வீடியோ ரிலீஸ் பண்ணது நேற்று NDTVயில். அதில் என்ன வருதுன்னாக்கா, பாகிஸ்தானுடைய ஷாஹீன் மிசைல்ஸை இந்தியா நோக்கி வந்ததை இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல் தாக்கி அழிக்கிறது அப்படின்னு வீடியோ போட்டு அது ஆர்மியோட வெஸ்டர்ன் கமாண்டு ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது போட்ட உடனே நாங்கள் ஷாஹீன் மிசைலே உடலையே அப்படின்னு பாகிஸ்தான்காரன் மறுப்பு தெரிவித்து அறிக்கை விடுறாங்க. Big news coming in. Pakistan denies firing the Shaheen missile at India. Pakistan forced to put forth a denial as well. அப்புறம் இப்போ அது சும்மனாச்சும் ஒரு இதுக்காக நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டரில் அவங்க போட்டிருக்கிறது என்ன? enemy missiles neutralized, Western Command said in post on X late on Sunday, May 18. என்ன சொல்லியிருக்காங்க? The video showed the Shaheen missile of Pakistan among others, and India's response showcased the BrahMos supersonic cruise missile.
ஓகே. இப்போ இந்த ஆங்கில பதிவுக்கு என்ன பொருள்? ஆர்மியோடைய வெஸ்டர்ன் கமாண்ட் என்ன சொல்லுது? ஞாயிற்றுக்கிழமை மே 18 போட்டிருக்கிறாங்க, ஜஸ்டிஸ் சர்வ்டு, நீதி நிலைநாட்டப்பட்டது. அதில் வந்து ஷாஹின் மிசைலை வந்து அவங்க அனுப்புனாங்க. நம்முடைய பிரம்மாஸ் சூப்பர்சானிக் குரூயிஸ் மிசைலை வச்சு அதை வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு போட்டு படம் போட்டிருக்குது. இது பத்தாதுன்னு வீடியோ போட்டு அது வந்து NDTVயில் ஒளிபரப்பும் ஆயிருக்குது, ராணுவம் வெளியிட்ட வீடியோன்னு. ஓகே. இது இந்திய ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெஸ்டர்ன் கமாண்டோடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அவன் வந்து உடனே மறுப்பு செய்தி வெளியிடுறான், நாங்கள் ஷாஹின் மிசைல்லாம் விடவே இல்லை. ஷாஹின் மிசைல் என்பது என்ன அப்படின்னா, அது நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல். அதாவது அணு ஆயுதத்தை கொண்டு, எல்லா மிசைல்லையும் அணு ஆயுதத்தை வந்து அனுப்ப முடியாது, அப்படி ஒரு கெப்பாசிட்டி உள்ள மிசைல். இப்போ ஷாஹின் மிசைல் வருதுன்னாக்கா அதில் அணு ஆயுதம் இருக்கா, ஏதாவது வெங்காயம் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஷாஹின் மிசைல் வருதுனாலே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி. இந்த UPSCக்குன்னு ஒருத்தன் ஒரு சேனல் வச்சுருக்கிறான், அவன் வந்து நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல் இந்தியாவை நோக்கி ஏவப்பட்டதுன்னு போட்டான். இப்போ இதெல்லாம் என்ன விளையாட்டு காட்டுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் நீக்கிட்டாங்க? ஏன் நீக்கினாங்க இந்தியா? பரவாயில்ல, ராணுவம் நீக்கிடுச்சு. மோடி என்ன செஞ்சாரு? மோடி வந்து நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கு பயப்பட மாட்டோம்னாரு. நாங்கள் ஒன்றுமே சொல்லலையான்னு. இப்போ ராணுவம் வந்து ஒரு அப்பட்டமா பொய் செய்தி, ராணுவம் பொய் சொல்லுகிறது, பிரதமர் பொய் சொல்லுகிறார். ஒரு பதிவை போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இது என்ன எச்ராஜா வந்து என்னுடைய அட்மின் போட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது இது. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, பிஜேபிக்காரன் வழக்கமாக இந்த சீப்பான கேவலமான வேலையை நாடு பூரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வேலை இராணுவத்துக்குள்ளேயும் நடக்குதுன்னா, இராணுவத்தில் பிஜேபி IT செல் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா, இல்லை இராணுவத்துக்குள்ளே RSS ஊடுருவி இருக்குதா? இதுக்கு என்ன விசாரணை, என்ன தண்டனை, என்ன முடிவுன்னு தெரியணும். இப்போ இராணுவம் இதை நீக்கிடுச்சு. மோடி பேசுனது இன்னும் அப்படியே தான் இருக்குது இல்லையா? இந்த நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். மிஸ்ரி சொல்கிறாரு அப்படி பிளாக்மெயில் பண்ணலைன்னு. இது வெக்கமாக இல்லை? இவங்கெல்லாம் மனுஷனா? இவங்கெல்லாம் பதவியில் எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த எதிர்கட்சி இங்கேருந்து போனவங்களாவது என்னையாவும் பிரதமர் அப்படி சொன்னால், இராணுவத்தில் இப்படி போட்டிருக்கிறாங்க, நீ இப்படி சொல்கிற, எதை நாங்கள் நம்புறதுன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. இப்போ என்ன சொல்கிறாங்க, விக்ரம் மிஸ்ரி சொல்கிறத தான் நம்பணும் அப்படின்னாக்கா அந்த ஆள் பிரதமர் ராஜினாமா பண்ணணும். இராணுவத்துக்கு இதில் யார் பொறுப்போ அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அதாவது அணு ஆயுதம் என்பது விளையாட்டு அல்ல. இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர்னா எல்லாருமே பயப்படுறதுக்கு என்ன காரணம்னா, ரெண்டுமே வந்து அது இவர் சொன்னார் முன்ன, கிளின்டன் கார்கில் போகும்போது 98 உலகத்திலேயே ரொம்ப அபாயகரமான பகுதி இந்த இடம் தான் சொன்னார். ஏன்னா இப்படி நேருக்கு நேர் 2 அணு ஆயுத நாடுகள் வந்து அப்படி முட்டிட்டு நிற்கிறது, அதுவும் பகை நாடுகளாக இருக்கிறது தெற்காசியாவில் இந்த பகுதி தான். இதில் ஒரு தவறான செய்தி அப்படின்னு வந்தாலும் அதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும். இதுக்கு வரலாற்றில் ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. கோல்டு வார் பீரியடில், பனிப்போர் காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த மாதிரி தான் ஏவுகணைகளை ஒருத்தர் பார்த்து வச்சுருந்தாங்க. 2 பேரும் 24/7 ஒரு ஆளை போட்டு அங்கேருந்து ஏதாவது ஒன்று நடக்குதான்னு பார்க்குறதுக்கு உட்காந்துருப்பாங்க. அப்படி ரஷ்யா தரப்பில் வந்து பெட்ரோவ்னு ஒரு அதிகாரி, ஒரு லெப்டினன்ட் கர்னல், அவர் உட்காந்துருக்காரு. அவருக்கு திடீர்னு ஸ்க்ரீனில் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி அடிப்படையில் ஸ்க்ரீனில் 5 ஏவுகணைகள் ரஷ்யாவை நோக்கி அணு ஆயுத ஏவுகணைகள் வர்ற மாதிரி வந்து தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்யணும்னாக்கா, உடனே தலைமையகத்துக்கு செய்தி கொடுத்தாக்க உடனே தலைமையகம் என்ன செய்யும், ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவை நோக்கி அணு ஆயுத ஏவுகணைகளை ஏவி விடும். இவர் பார்த்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, இது உண்மையா பொய்யா? நம்ம பாட்டு சொல்லிட்டோம்னா உலகம் முடிஞ்சது. 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டாங்கன்னா கதை முடிஞ்சது. என்ன சொல்லுவாங்க, உலகத்தை ஒரு 20-30 வாட்டி அழிக்கிற அளவுக்கு 2 பேர்ட்டையும் அணு ஆயுத ஏவுகணைகள் இருக்குது. அப்போ இவர் யோசித்து பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, அப்படி ஏவுகணை அனுப்புனாக்கா 5 or 6 அனுப்ப மாட்டாங்க, எண்ணிக்கையில் அதிகமாக தான் அது வரணும், அதனால் இது உண்மையாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி சும்மா இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தபோது மேகங்களில் சூரிய ஒளி பட்டு வந்த தோற்றம் இருக்கு இல்லையா, அது வந்து தப்பான ஒரு சிக்னலை அவருக்கு கொடுத்துருக்குன்னு தெரிய வந்தது. இப்படி ஒரு மேட்ரு 1983 நடந்திருக்குது. இது யாருக்கும் உலகத்துக்கு தெரியாது. பின்னால் சோவியத் ரஷ்யா உடைந்த பிறகு தான் ஆர்கைவ்ஸ்லேருந்து இந்த விஷயத்தை வெளியே விடுறாங்க. விட்ட பிறகு அவருக்கு சமாதான பரிசெல்லாம் கொடுக்குறாங்க, உலகத்தை காப்பாற்றிய மனிதர் அப்படின்னு பெட்ரோவ். இப்போ இவங்க பண்ணுற வேலையை அதோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். போட்டு ஏதோ என்ன தீபாவளி ராக்கெட்டை விடுறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பிரதமர் பேசுகிறார், ஒரு இராணுவம் இப்படிப்பட்ட செய்திகளை வந்து பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு போர் பற்றி, போர்னா பயங்கரமானது, தேசபக்தி எல்லாம். இதில் ஒரு துணை கேள்வி என்னன்னா,
ராணுவத்தை தன்னுடைய கேடான நோக்கத்திற்கு மோடி பயன்படுத்துகிறார். சந்தேகமே இல்லாமல் மோடி எல்லா நிறுவனங்களையும் இடியை பயன்படுத்துகிறாரு, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். சிபிஐயை பயன்படுத்துகிறாரு, அது நமக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்துகிறாரு, அது நமக்கு தெரியும். கோர்ட்டை பயன்படுத்துகிறாரு, அது நமக்கு தெரியும். இப்போ அந்த லிஸ்ட்டில் ஜனாதிபதியை பயன்படுத்துகிறாரு, அது நமக்கு தெரியும். இராணுவத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்குது. அப்போ இராணுவம் உண்மையிலேயே ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி எங்கள் பெயரில் தவறான செய்திகள் பரப்பப்படுவதை நாங்கள் ஏற்கவில்லை, இது தப்பு அப்படின்னு அவங்க சொல்லணும். பாகிஸ்தான் இராணுவத்தை பற்றி நம்ம ஒன்று சொல்கிறோம். ஜெனரல் முனீர், அவன் ஒரு ஜிகாதி, ஃபண்டமெண்டலிஸ்ட்டு. பாகிஸ்தான் இராணுவத்தில் மத அடிப்படைவாதிகள் ஊடுருவியிருக்காங்க. அந்த நாட்டின் அரசின் கட்டுப்பாட்டிலேயே அந்த இராணுவம் இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கட்டுப்பாடு இல்லாமல் சொல்லாமல் அந்த இராணுவம் எதையும் செய்யாது. அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம், அது உண்மை தான். இது வரைக்கும் உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ எப்படி இருக்குது? இப்போ இங்கேயும் அது மாதிரி ஊடுருவி இருக்காங்களா இவங்க? அங்கே ஜிஹாதின்னா இங்கே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்காங்களா என்ற கேள்வி எழுகிறது. மிக மோசமான, மிக இழிவான ஒரு விஷயம். இதை முதல் பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகள் இருக்கு. இப்போ ஹிந்து போட்டிருக்கிறாங்க. இதை போட்டிருக்கும்போது பக்கத்திலேயே ஒரு தலையங்கம் எழுதியிருக்கணும். பிரதமர் இப்படி பச்சையாக பொய் சொல்லியிருக்கிறாரு, இவரெல்லாம் பிரதமரா, இவரை நம்பி நாடு நிம்மதியாக இருக்க முடியுமா என்ற கேள்வியை ஊடகங்கள் எழுப்பியிருக்க வேண்டும். எதிர்கட்சிகளே எழுப்பாத போது அவங்க எங்கே எழுப்புறது? நடக்கலை. இப்போ அடுத்ததாக இந்த விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாரு. அதாவது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட சொல்லிட்டோம், நாங்கள் இராணுவ தளத்தின் மீதோ பொதுமக்கள் மீதோ நாங்கள் தாக்குதல் நடத்த போவதில்லை, தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு முன்னாடியே அறிவித்து விட்டதாக சொல்றாரு. இப்போ ராகுல் காந்தி இதை ஒரு குற்றம், இது ஒரு துரோகம் அப்படின்னு அதை விமர்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணதுனால எந்த அளவுக்கு நம்முடைய விமானங்கள், மிசைல்ஸ் விமானங்கள் எந்த அளவுக்கு இதுல பாதிப்படைந்திருக்கிறது, அந்த பட்டியலை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப இதுல இந்த மையமான விஷயமா முன்னாடியே தாக்குதல் நடந்து நாங்க தகவல் சொல்லிட்டோம்னு அமைச்சர் சொல்றாரு. ஆனா செயலர் என்ன சொல்றாருன்னா, நாங்க முன்னாடியே சொல்லல அப்படின்னு அதை முற்றாக மறுத்திருக்கிறார். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ முதல்ல பிரதமரை மறுத்துட்டாரு. இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினதை இப்போ வெளியுறவுத்துறை செயலாளர் மறுக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பேசினாரு? அதாவது பாகிஸ்தானுக்கு அட் தி ஸ்டார்ட் ஆஃப் அவர் அட்டாக் வி ஹவ் இன்ஃபார்ம்டு. அட் தி ஸ்டார்ட் ஆஃப் அவர் அட்டாக்னா என்னங்க அர்த்தம்? தாக்குதல் தொடங்கும் போது இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இராணுவ நிலைகள் எதையும் தாக்கலை, பயங்கரவாதத்தை தான் தாக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால் பதில் தாக்குதல் தொடுக்காதீங்கன்னு நம்ம சொன்னால் அவங்க கேட்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ விக்ரம் மிஸ்ரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை அப்படி கிடையாது, ராகுல் காந்தி சொல்கிறது தப்பு, அப்படி சொல்லவே இல்லை, பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கையாக கொடுக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லலை. ஏன்னா கொடுத்தேன்னு யார் சொல்லியிருக்காங்க? ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா, எப்போ சொன்னோன்னாக்கா ஒன்லி ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக், அடிக்கும்போது சொல்லலை, முதல் அடித்த உடனே சொல்லிட்டோம். இது ரெண்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளவு? ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம். மொத்த தாக்குதல 24 நிமிஷம் தான். அவ்வளோதான். அப்போ முதல்ல பட்டனை அழுத்திட்டு சொன்னோம் அப்படின்னு விக்ரம் மிஸ்ரி சொல்கிறாரு. அழுத்தும் போதே சொல்லிட்டோன்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. இந்த கேலி கூத்துக்கு என்ன பொருள்? ராகுல் காந்தி கரெக்டாக கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் ராகுல் காந்தி சொன்னதை விட்டுருங்க, அவருக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு அவரை சாடுறாங்க. மற்ற கட்சியெல்லாம் நைஸாக ஒதுக்கிக்கிட்டாங்க. ராகுல் காந்தி ஒத்த ஆளாக தான் இப்போ கத்திட்டு இருக்காரு. பிரவீன் சுவாமின்னு ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட், என்ன அவர் இன்னைக்கு இந்த இதில் பிரிண்ட்னு ஒரு இணையதளம், அந்த இணையதளத்தில் அவர் எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? 2 ஃபைட்டர் ஜெட்டு, ஒரு 3க்கு மேற்பட்ட விமானங்கள் இது பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அடுத்த வரி, forewarned by India that it would strike at terrorism related targets alone. பயங்கரவாத இலக்குகளை மட்டும்தான் தாக்குவோம் என்று இந்தியாவால் முன்னெச்சரிக்கை செய்யப்பட்ட நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு, French analyst Fabrice Wolf has suggested the Pakistan Air Force responded
by using long-range missiles to target aircraft that remained on the Indian side of the border. இப்படி சொன்னதன் விளைவாக லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வச்சு இந்திய எல்லைக்குள் இருந்த இந்திய விமானங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கியதென்று பிரெஞ்சு இராணுவ ஆய்வாளர் ஃபேப்ரிஸ் உல்ஃப் கூறுகிறார் அப்படின்னு பிரவீன் சுவாமி எழுதியிருக்கார். த பிரிண்ட் இணையதளத்தில் யார் வேணால் போய் படிங்க. இதுக்கு பேர் என்ன? இதைத்தான் ராகுல் காந்தி சொல்கிறார். நீ சொன்னதன் விளைவாகத்தான் இது நடந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? தேச துரோகன்றாங்களே, ராகுல் காந்தி கேட்பது தேச துரோகம். அவர் நீ உளவாளின்னு சொல்கிறாரு. இந்த வேலைக்கு பேர் உளவாளி வேலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்போ 2 பேர் சொன்னதும் ஜெய்சங்கர் சொன்னது பொது வெளியில் இருக்குது. ஆமாம், அட் தி ஸ்டார்ட் ஆஃப் த அட்டாக்னு அவர் சொல்கிறாரு. இவர் ஃபர்ஸ்ட் அட்டாக் நடந்த உடனே அப்படின்னு சொல்கிறாரு. இது சமாளிப்பு. இவர் சொல்கிற வார்த்தையை ஜெய்சங்கர் சொல்லலை. அதாவது வெளியுறவுத்துறை செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா, வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், அவங்க வார்த்தையை ரொம்ப விற்பனர்கள். அவங்க ரொம்ப அப்படி மழுப்பில் தான் வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. வார்த்தையை பயன்படுத்த தெரியாமல், விவரம் தெரியாமல் ஏதோ யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்லாம் ஜெய்சங்கரை சொல்ல இயலாது. இதுக்கு ஒரு பொருள் இருக்குது. என்ன பொருள்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்கா, மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்லுவாங்க, கேள்விப்படுறீங்களா? ஆமாம். அந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னாக்கா, இப்போ இவர் சொன்ன மாதிரி அடிக்கிறதுக்கு முன்னால் அல்லது மிஸ்ரி சொல்கிற மாதிரி முதல்ல அடித்த உடனே நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்கா, என்ன சொல்கிறீங்கன்னு அவர் விளக்கமாக சொல்லிட்டார். நாங்கள் பயங்கரவாத இலக்கை தான் தாக்குறோம், இராணுவ இலக்கை தாக்கலை, அதனால் அனாவசியமாக நமக்கு உள்ள பிரச்சனை வேண்டாம், இதை அடிச்சுட்டு நாங்கள் முடிச்சுக்குவோம் அப்படின்னா இது எக்ஸிபிஷன் மேட்சான்றதான் என்னுடைய கேள்வி. இப்போ அது சொன்னாக்கா அவங்க அதை கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ இதை பிரவீன் சானி என்ற இராணுவ வல்லுநர், ஃபோர்ஸ் மேகசினுடைய ஆசிரியர், அவர் இப்போ நான் படிச்சு காமிச்சேன் இல்லையா, இதை பிரெஞ்சு வல்லுநர், இதை அப்படியே அவர் சொல்கிறாரு. நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்கனாக்கா அவன் இதை தான் செஞ்சுருப்பான். 2 காரியம் செஞ்சுருப்பான். உலக நாடுகளுக்கு பூரா கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஐயா, ஆக்கிரமிப்பு தாக்குதல் எங்கள் மேலே தொடுக்கிறாங்க, நாங்கள் டிஃபென்ஸுக்கு திருப்பி தாக்குறோம், நாங்கள் ஆக்கிரமிப்பில் ஈடுபடவில்லை, தற்காப்பில் ஈடுபடுகிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். அதன் விளைவாகத்தான் உலக நாடு எதுவுமே இந்தியாவை ஆதரிக்கல அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு பதில் சொல்லணும். 2வது, பாகிஸ்தானை சீனா, துருக்கி, மலேசியா இந்த மாதிரியான நாடுகள் ஆதரிச்சிருக்காங்க, நம்மளை யாரும் ஆதரிக்கல. 2வது, இந்த மாதிரி அவங்க ஏவுகணை வச்சு நம்ம இதை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இவங்க பதில் சொல்லணும் அப்படின்றது ஒன்று. இப்போ நான் என்ன, இஸ்ரேல், தாலிபான் இவங்களோட ஆதரவு அது இந்தியாவுக்கு அது தனி மாற்றது. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ பகல்காம் நீங்கள் ஏற்கனவே புல்வாமாவை பயன்படுத்திக்கிட்டு பாலாக்கோட்டில் 4 பைன் மரங்கள் மேலே குண்டு போட்ட மாதிரி இங்கே இப்போ மோடியோட ஐடியாவால், ஆமாம், இப்போ நாங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்ன மாதிரி இருக்குது. இதை சொன்னாக்கா அப்படி இருக்குது. அவங்க கேட்காம அவனும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான். பிரச்சனை என்னன்னு கேட்டால், அவனுக்கும் அது தேவை. ஆசிம் முனீர் இருக்கிறான் இல்லையா, அவனை காரி துப்பிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானில். ராணுவ ஆட்சி, இம்ரான்கானை உள்ளே வச்சுட்டாங்க, அவனை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. அவன் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவது எப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். மோடிக்கு இப்படி 23 பேரை சுட்டு கொண்டாங்க, அமைதி பூங்கா காஷ்மீர் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு மானம் போயிடுச்சு. இதை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒன்றை பண்ணு, ரைட்டு, அப்போ பேசி வச்சுக்கிட்டு நான் ஒரு 4 அடி அடிச்சுக்கிறேன், நீங்கள் ஒரு 2 அடி அடிச்சுங்க, நம்ம முடிச்சுக்குவோம் அப்படின்ன மாதிரி இருக்குது. ஏன் இந்த சந்தேகம் எனக்கு வருதுன்னா, மோடி என்ன சொன்னார் அந்த உரையில்? போர் முடியவில்லை, ஆபரேஷன் நிறுத்தம், தற்காலிக நிறுத்தம், பாஸ் பட்டனை தான் எழுதியிருக்கிறோம் அப்படி தானே சொன்னார். இன்னைக்கு அட்டாரி வாகா பார்டரில் பழையபடி அவங்களுடைய அந்த வழக்கமான அந்த இது இருக்கு இல்லையா, அது நடக்க போகுது. இன்றைக்கி செய்தி வந்திருக்குது, சகஜ நிலை திரும்பி விட்டது. அவர் கேட்டாக்க போர் தொடர்கிறது, பாஸ் பட்டனை தான் எழுதியிருக்கிறேன்றாரு. இப்போ இதுக்கு என்ன பொருள்? நாடகமாக நடத்துறீங்க இந்த மக்களை வைத்துக்கொண்டு. இதுக்காக எத்தனை மக்கள் சாவது, பொருள் இழப்பு எவ்வளவு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இந்த கேள்விகளை நம்ம எதிர்க்கட்சிகள் கேட்கவில்லை என்பது வேதனைக்குரியது, வெட்கப்படத்தக்கது. சசி தரூர் தலைமையிலான இந்த குழு, அதுல தீபேந்தர் ஹூடா அப்படின்னு ஒரு காங்கிரஸ் கட்சி எம்பி, அவரு விக்ரம் மிஸ்ரி அவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. எத்தனை இந்திய விமானங்கள் சேதமடைந்தன, அப்படி ஏதாவது தகவல் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதற்கு விக்ரம் மிஸ்ரி ஒரு பதில் அளிச்சிருக்கிறாரு. பியாண்ட் தேர் டொமைன் டு ஆன்சர்
அப்படின்னா என்ன, எங்க எல்லைக்கு அப்பாற்பட்டதா? அதுக்கு என்ன பொருள்? தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்ட மாதிரி இல்லை. அதாவது நாங்கள் வெளியுறவுத்துறை, எங்கள் எல்லைக்குள்ளே இது வராது. எந்த எல்லையில் வரும்? இராணுவத்து எல்லைக்குள்ளே வரணும். அப்போ இப்போது உலகமே சொல்லிட்டு இருக்கிறான். அதாவது ஃப்ரெஞ்சு யார் விமானம் சப்ளை பண்ணானோ அந்த ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவன் தான் ஆமாயா நம்ம ஊர் விமானத்தை சுட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு அவன் தான் முதல்ல சொன்னது. அப்புறம் பிரிட்டிஷில் வந்து டெலகிராஃபில் வந்துருக்குது, சிஎன்எனில் வந்துருக்கு, பிபிசியில் வந்துருக்குது. அப்புறம் இந்த பிரவீன் சாணி இருக்கார் இல்லையா, அவர் இந்தியா டுடே சேனலில் பார்த்து தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறார். அவர் இந்தியா டுடே சேனலில் டேட்டு சொல்கிறாரு, ரிப்போர்ட்டர் பேரை சொல்கிறாரு. காஷ்மீரில் போம்போர்ன்ற பேஸில் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இந்தியா டுடே நிருபர் பேசுகிறாரு. 3 விமானங்களை சுற்றி வீழ்த்தி இருக்கிறார்கள், இங்கே ஒன்று சுற்றி வீழ்த்தி இருக்கிறாங்க, பக்கத்தில் போக விடாமல் ஐஏஎஃப் வந்து சுற்றி வளைச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தேன். இதை பார்த்த பிறகு தான் இது ரஃபேல் சர்வதேச ஊடகங்கள் வந்து அந்த விமானத்தையே வீடியோ எடுத்து போட்டாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய மார்க்கெட் இருக்கு இல்லையா, ரஃபேலுடைய பங்கு சந்தை, அது ஆமாம், அது வந்து தலைகுப்புற சரிந்து இருக்குது. அதுவும் வெளியே வந்துருச்சு இல்லையா. சீனா வந்து சீனாவுடைய அந்த விமானம் ஏவுகணை ஆமாம், அவங்களது பங்கு சந்தையில் பயங்கரமாக உயர்ந்துருக்குது. இதெல்லாம் கண் முன்னால் நமக்கு தெரிகிற உண்மை. இவங்களை கேட்டாக்க இவர் இது எங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னா எப்போ வெளியே சொல்லுவாங்க? இன்னைக்கு நேற்றுக்கு நியூயார்க் டைம்ஸுக்கு ஒரு பேட்டி பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீஃப் சௌத்ரி, அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எதுக்கு? நியூயார்க் டைம்ஸு, பாகிஸ்தான் பத்திரிகையில். அதில் என்ன சொல்லியிருக்காரு? ஆமாம், எங்களுடைய நூர்கான் ஏர்பேஸையும் வேறு பல இடங்களையும் இந்தியா தாக்கியது உண்மை. ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு பெரிய சேதம் வந்து ஏற்படவில்லை. நாங்கள் 26 மிலிட்ரி சைட்டை வந்து தாக்கியிருக்கிறோம். மொத்தம் 6 விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறாரு. We have been very transparent about the attacks on our bases. எங்களுடைய தளங்கள் மீது என்ன தாக்குதல் நடந்தது என்பதை பற்றி வெளிப்படையாக நாங்கள் சொல்லுகிறோம். ஹாஸ் இந்தியா டன் த சேம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இதுக்கு என்ன பதில்? இதுக்கு யாருக்கோ பதில் சொல்ல வேணாம், நாடாளுமன்ற நிலைக்குழுவை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ இது அன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் அந்த இராணுவ அதிகாரிகிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி விமானம் இதுவும் இதா. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. சட்டை கிழியாத சண்டை எங்கே இருக்குதுன்னு வடிவேல் கேட்ட மாதிரி, சண்டைன்னா சட்டை கிழிய தான் செய்யுன்ற மாதிரி, போகிறனாக்க சில இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அப்படின்றாரு. இல்லைங்க ரஃபேல் விழுந்துச்சா இல்லையா அதை சொல்லுங்கன்னு கேட்டாக்க உரிய நேரத்தில் பதில் அளிக்கப்படும்ன்றாரு. இவரை கேட்டால் எங்களுக்கு அப்பாற்பட்டதுன்றாரு. இப்போ எங்கே போய் கேட்குறது? எந்த கோயிலில் முறையிடுவது? அதாவது இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். போர் முடிஞ்சிருச்சு, போர் நிறுத்தம் வந்தாச்சு. இப்போ 2 தரப்புலையும் என்ன இழப்பு என்று தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இது ஒன்று. ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ரஃபேல் விமானம் பற்றிய பிரச்சனை என்ன? அது 2019 ஒரு மன்மோகன் சிங் ரஃபேல் விமானம் வாங்கினதை காட்டிலும் 3 மடங்கு விலை கொடுத்து மோடி வந்து அநியாய விலைக்கு வாங்கினார். அதை பராமரிக்கிறது, மெயின்டெனன்ஸு, இதுக்கெல்லாம் அனில் அம்பானிக்கு வந்து நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸை கொடுக்காம அனில் அம்பானிக்கு கொடுத்துருக்காரு. அவனுக்கு இந்த துறையில் அனுபவமே கிடையாது. அனில் அம்பானி அங்கே ஃப்ரெஞ்சு பிரதமர் மேக்ரோன் அவர் ஒய்ஃபுக்கு ஏதோ மொய் செஞ்சுருக்காரு. இந்த மேட்ரு பூரா வெளியே வந்துருச்சு. அந்த ஊழலுக்காக ஒரு புகாரை எடுத்துன்னு போய் கொண்டு கொடுத்தாங்க. யஷ்வந்த் சின்ஹா, அருண் ஷோரி இவங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க சிபிஐ டைரக்டர்கிட்ட. சரி நான் எஃப்ஐஆர் போடுறேன்னாரு. அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கே சுற்றி சிஆர்பிஎஃப்பை குமிச்சு அந்த டைரக்டரை வந்து நடுராத்திரியே வீட்டுக்கு அனுப்பிட்டு வேறு ஆளாக போட்டாங்க. அப்புறமா நம்ம கோகோய் வந்து ஒரு கவரை கோகோய்கிட்ட கொடுத்தாங்க. இந்த இராணுவ ரகசியத்தை பார்த்துட்டு எல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே இல்லையே, சிஏஜியே சொல்லியிருக்கு ஊழல் நடக்கலைன்னு, நீங்கள் எதுக்கு கூவுறீங்க அப்படின்ட்டாங்க. ஒரு 3 மாதம் கழித்து புகார் கொடுத்த அருண் ஷோரி வயர்தளத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. சிஏஜி அப்படி ஒரு அறிக்கையே கொடுக்கல அப்படின்னாரு. இத்தகைய ஊழலிடப்பட்ட கவரில் என்ன இருந்திருக்கும் தெரியலையே, ஸ்வீட் பாக்ஸா இல்லை வேற ஏதாவதா என்பது நமக்கு தெரியாது. சரியா? அப்போது அந்த மாதிரி ஒரு இது வந்து ரஃபேல் நடந்திருக்குது. இப்போ ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னன்னாக்கா, ரஃபேல் வந்து இப்போ தான் ஒரு
5.5 ஜெனரேஷனா 4.5 ஜெனரேஷனா ஏர்கிராஃப்ட்டு, அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. இது வந்து ஊற்றிக்கிச்சே இப்போ. இது வடிவேல் சொன்ன மாதிரி நவீன மூட்டைப்பூச்சி நெசுக்கும் எந்திரமா இது? காசு இப்படி போயிருக்குதே என்று கேள்வி கேட்குற உரிமை நமக்கு உண்டா கிடையாதா அப்படின்றது முதல் பாயிண்ட். இது இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பானதா இல்லையா? இப்படி ஒரு விமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இல்லை இதை ஃப்ரான்ஸுக்காரன்ட்ட கேட்டால் அவன் பதிலுக்கு வேறு ஏதாவது அசௌரியமான கேள்விகளை கேட்கக்கூடும். எலக்ட்ரல் பாண்டு மேட்ரு மாதிரி ஏதாவது மேட்ரு இருந்து இதை எதுக்கு இப்போ கேட்டு பிரச்சனையாகும் என்பதனால் இதை மறைக்கிறார்களா என்ற இத்தனை கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இதெல்லாம் பியாண்ட் அவர் ஏரியா டொமைன் அப்படின்லாம் பதில் சொல்ல முடியாது. ஓகே, இந்த நிலைக்குழுவில் வந்து அபிஷேக் பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி, அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கேள்வி எழுப்பி இருக்கிறார். இந்த 4 பேர் பகல்காம்ல வந்து தாக்குதல் நடத்திய இந்த தீவிரவாதிகள், அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. அதுக்கு விக்ரம் மிஸ்ரி வந்து நோ ரிப்ளை. நோ இம்மீடியட் ரிப்ளை. இம்மீடியட் ரிப்ளை வேணாம், கொஞ்சம் லேட்டாக பதில் சொன்னாங்களா? இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இதுலேயே ஒன்று சொல்லியிருக்காங்க. பின்னால் இவர் கேட்டிருக்காரு, நம்ம சிபிஎம் ஜான் பிரிட்டாஸ், எதுக்கு போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவிச்சார் உங்களுக்கு பதிலாக அப்படின்ன போது அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம வந்து ட்ரம்ப்புக்கு அவரை கன்சல்ட் பண்ணவும் இல்லை. அதுக்கு ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருக்காரு, நெய்தர். ஆமாம், நெய்தர் இன்வால்வ்டு நார் இன்ஃபார்ம்டு. பயங்கரமாக இருக்குது அது. இப்போ அமெரிக்காவோட இந்தியா தான் பெரிய வல்லரசு மாதிரி தெரியுது எனக்கு. அவங்க மத்தியஸ்தமும் பண்ணல, அவங்கள்ட்ட நாங்கள் தகவலும் சொல்லலை. அதுக்கு உள்ள வேற சில காமெடிகள் இருக்கு, அது தனியாக பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களுடைய கூற்றுப்படி, மோடியுடைய கூற்றுப்படி பாகிஸ்தான் கெஞ்சியது, அதனால நீங்க போர் நிறுத்தது அப்படிதானங்க அவர் பேசினாரு. கரெக்ட் தானே நான் சொல்றது? ஆமா, ராணுவ அதிகாரி டிஜிஓ வந்து ஃபோன் பண்ணி டிஜிஎம்ஓ வந்து கெஞ்சினாங்க, அதனால நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்படி கெஞ்சற அளவுக்கு மண்டியிடக்கூடிய அளவுக்கு அடிச்சு தரமட்டமாயிட்டீங்கன்றது ஒரு இந்தியன்ற முறையில் நான் பெருமைப்படுறேன். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், சரி ரைட்டு, நடந்து போச்சு, அந்த 4 பேரை ஹேண்ட் ஓவர் பண்ணு, அப்போதான் போரை நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் என்னன்றதான் என் கேள்வி. அந்த 4 பேர் தான் பண்ணாங்க, அதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. சரி, ஆதாரத்தை கொடுங்க, நடுநிலை விசாரணை நடக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் வேலைக்கு ஆகாது. இது மாதிரி தான் பல வாட்டி பேசியிருக்கிறீங்க, அதெல்லாம் ஒத்து வராதுன்னு தான் அடிக்கிறாங்க. நியாயமாக நீ பேசியெல்லாம் செட்டில் பண்ண முடியாது அப்படின்னு அதெல்லாம் கையில் வச்சுருக்கிறீங்க, போட்ட வரைக்கும் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் அந்த 4 பேரை ஹேண்ட் ஓவர் பண்ணு, அதுக்கப்புறம் பேசுவோம், அப்புறம் தான் போர் நிறுத்தத்தை பற்றி பேச முடியும் அப்படின்னு. இதுக்காக தானங்க ஆரம்பித்தோம். நீதி வேணும்னாக்கா அத்தனை பேரை அதாவது புதிதாக திருமணமான ஒரு தேன்நிலவுக்கு சென்ற தம்பதியர் உள்பட இந்த பெண்களை எல்லாம் விதவையாக்கிய அந்த கொலைகாரர்களை எங்கள் கையில் ஒப்படை அப்படின்னு கேட்டால் தானே நீதி வழங்கப்பட்டதாக ஆகும். அதை கேட்காம சீஸ்ஃபயருக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இப்போ கூட சாம்சங்கில் செட்டில்மெண்ட் ஆகிருக்குது அன்னைக்கு. அது அவன் போயிடுவான் அப்படி இப்படின்னாங்க, அந்த கதையை விடுங்க. இப்போ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை, இப்போ ஒரு வேலை நிறுத்தம் செஞ்சு ஒரு செட்டில்மெண்ட் வருதுன்னாக்கா, சரி 100 ரூபா கேட்டோம், 50 ரூபா கொடுத்தான், இதான் ஒன்று வேணும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் செட்டில் பண்ணிக்கிட்டோம், அமைதியாக போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க தொழிற்சங்க தலைவரை, அப்போ பொட்டி வாங்கிட்டான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா தொழிலாளிகள்? அந்த மாதிரி பொட்டி வாங்கிட்டியான்னு நம்ம பாகிஸ்தான்கிட்ட மோடி பொட்டி வாங்கியிருக்க மாட்டார். அதெல்லாம் நேர்மையானவர், நான் அதெல்லாம் சந்தேகப்படல. ஆனால் எதுக்கு இப்போ ஆரம்பிச்சிங்க, எதுக்கு நிறுத்தினீங்க? இந்த கேள்விக்கு எனக்கு வந்து விடை வேணும். இப்போ இதை வந்து நீங்கள் அந்த எக்ஸிபிஷன் மேட்சோட பொருத்தி பாருங்கள். தீவிரவாத முகாமை தான் அடிக்கிறோம், இராணுவ நிலையை தாக்கலை, பேசாமல் இருந்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு பர்ஃபார்மன்ஸ். அப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண போகிறீங்க, போர் நிறுத்தம்லாம் இல்லை. அவன் திருப்பி அடித்ததுனால வேறு வழி இல்லாமல் இது தொடர்ந்து இருக்குது. இப்போ 4 பேரை பிடிப்பதோ இதுக்கு ஒரு நீதியை நிலைநாட்டுவதோ உங்கள் நோக்கமாக இருந்ததா என்ற கேள்வி வருதா இல்லையா அதில்? அப்போ அந்த கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலைன்னாக்கா அது என்னங்க பொருள்? இப்போது விமானத்தை கேட்டால் இது பியாண்ட் அவர் டொமைன், 4 பேர் எங்கன்னு கேட்டால் அது பியாண்ட் அவர் டொமைன். அப்புறம் எதுதான் அவர் டொமைனில் இருக்குதுன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமாம். இப்போ அடுத்ததாக ஜான் பிரிட்டாஸ், சிபிஎம் எம்பி, அவர் ஒரு கேள்வியை விக்ரம் மிஸ்ரி கிட்ட வந்து கேட்டிருக்கிறாரு. இப்படி ட்ரம்ப் வந்து அடிக்கடி நான் தான் போற நிறுத்தி வச்சேன் 7 வாட்டி சொல்லி, ஆமா அப்படின்னு வந்து, அப்படியா நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு.
அது மட்டும் இல்லாம இந்தியாவும் பாகிஸ்தானும் அறிவிப்பதற்கு முன்னாடியே சீஸ்பயர் இந்த போர் நிறுத்தத்தை வந்து அவர் தான் வந்து அறிவிக்கிறாரு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புறாரு. அதுக்குதான் வந்து நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க அமெரிக்கா இன்வால்வ் ஆகவும் இல்ல, அமெரிக்காவுக்கு தகவலும் சொல்லல சொல்றாங்க. அப்புறம் ட்ரம்ப் என்னங்க பேசிட்டு இருந்தாரு, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதான் சூப்பர் பதில். உக்ரைன் ரஷ்யா போர்ல மோடி பேசிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா ஒரு காமெடி பீஸ் மாதிரி. உக்ரைன் ரஷ்யா போர்ல பேச்சா ஆமா மோடியை பத்தி அப்படி சொல்லிட்டாரு. இப்ப கடைசியில் இப்போ உக்ரைன் ரஷ்யா போர்ல ஆனானப்பட்ட ட்ரம்ப்பே பேசி பேசி இது வரைக்கும் செட்டில்மெண்ட் ஆகல, என்ன பேசிட்டு இருக்காரு. மோடி வந்து நான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. ஆமா, அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தர போறாங்கன்னு சங்கிகளே கிளப்பி விட்டுறானுங்க. சரி, அது ட்ரம்ப்பும் மோடியும் போட்டி போட்டிருப்பாங்க, அது விட்டுருங்க. அதை அவர் சிறந்த நண்பர்னு அவருக்கு விட்டு கொடுத்துட்டாரு. இப்போ இவர் மோடி பேசிட்டு இருந்தது எப்படி ஒரு கவைக்கு உதவாத பேச்சோ, அது போல ட்ரம்ப் வந்து சைடில் உட்காந்து ஏதோ உளறிருக்காரு, அது சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பதில் இருக்கு இல்லையா, இது 7 வாட்டி ட்ரம்ப் சொல்லியிருக்காருல்ல. அப்போவே ஏங்க உங்கள்கிட்ட வந்தோமா, நாங்கள் உங்களை கேட்டோம்மா, நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்லிட்டோம்ல, நீங்கள் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாமா கூடாதா? ஆமாம், அவங்க வந்து கங்கனா ரணாவத் அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க ட்வீட்டை டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. அது என்ன மேட்டர்னு சொல்லுங்க. கங்கனா ரணாவத் என் தலைவன் மோடி. ஆமா, நீ வேணா ஆல்பா மேலா இருக்கலாம், ஆனா ஆல்பா மேலுக்கெல்லாம் அப்ப எங்க ஜி மோடி அப்படின்னாரு. ஆமா, என்ன நீ 2 தடவை தான் அதிபர், 3 தடவை வந்து எங்க ஜி வந்து அதிபர். ஆமா, நீ வந்து அமெரிக்க அதிபரா இருக்கலாம், உலக மக்களால் அதிகம் விரும்பப்படுகின்ற ஒரு பிரதமர் ஒரு தலைவர்னா அது எங்க மோடிஜி தான் அப்படின்னு போடுறாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டி கருத்துரிமையா இல்லையா? கண்டிப்பா ஒரு தேசபக்தியான ட்வீட் தானே இல்லையா? ஆமா, இப்ப அதை நட்டா எதுக்கு கூப்பிட்டு எடுக்க சொல்றாரு? அதான் புரியல. கங்கனா ரனாவத்தை பத்தி 2 அபிப்பிராயம், இதுவும் புரியல. இன்னொன்னு அர்னாப் ஏன் வந்து இந்திய இறையாண்மையில் எப்படி ட்ரம்ப் தலைவர், யார் இந்த ட்ரம்ப் அப்படின்னாரு. ஆமா, வீடியோ போட்டு அவரும் ஏன் தூக்குனாருன்னு புரியல. ஏன் இங்க தமிழ்நாட்டுல இந்த அமர் பிரசாத் ரெட்டி உட்பட இவர்கள் கூட ட்ரம்ப்புக்கு எதிராக ட்வீட் போட்டு எல்லாருமே தூக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன் இவ்வளவு பயம்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், இது பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த சங்கிகளுக்கு ஏதாவது வெக்கமான சூடு சொரணன்னு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போது கங்கனா ரணாவத்துக்கு 2 குரூப்பாக பிரிச்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காமெடி பீஸு, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயின். அவங்க அப்படி ஒரு ஆளை வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்கணும். இல்லை, இது ஒரு காமெடி பீஸ் தானே, இதை விட்டுட்டு போகிறத விட்டு இதெல்லாம் ட்ரம்ப் சீரியஸாக எடுத்துக்க போகிறாரா? இது அதை கூட எடுக்கிற வேண்டிய அளவுக்கு என்ன பயம் உங்களுக்கு? அந்த அம்மாவும் பதிலுக்கு வந்து நட்டா கூப்பிட்டு சொன்னதுனாலதான் நான் டெலிட் பண்றேன், அசிங்கப்படுத்திட்டாங்க. என் தலைவன் சொல்லலைன்னா நான் எடுத்துக்க மாட்டேன், நான் பயப்படுற ஆள் கிடையாது, அவன் சொன்னானேன்றதுக்காக எடுத்தேன். இப்போ ட்ரம்பின் பால் இவர்கள் கொண்டிருக்கிற அச்சம் என்பது என்ன என்பதற்கு அர்னாப் கோஸ்வாமி, அமர் பிரசாத் ரெட்டி, அப்புறம் கங்கனா ரணாவத், இன்னும் எவ்வளோ லிஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. நிறைய பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆமாம், ட்ரம்ப்புன்ற வார்த்தையே வரக்கூடாது, எல்லாத்தையும் எடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான், மன்னிப்புன்ற வார்த்தை எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி ட்ரம்ப்பை பற்றி ஒரு வார்த்தை எவனா பேசியிருந்தால் எடுத்துருங்க எல்லாரையும். அப்படிப்பட்ட அச்சம் உள்ளவர்கள் நெய்தர் இன்வால்வ்டு நார் இன்ஃபார்ம்டுன்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன், தனியாக போய் அது சும்மா ஒரு இதுக்கு சொன்னதுங்க, நீங்கள் இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிட்டு அப்படின்னு சைடில் மன்னிப்பு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே முடிச்சுக்குவாங்க. இந்த நிலைக்குழு நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அவர் வந்து இருக்கிறாரு. அவர் என்னென்ன கேள்விகளை இதில் முன்வைத்தார் நீங்க பாத்தீங்களா? அவர் வந்து சூப்பரா பதில் சொன்னாரு, ரொம்ப திருப்தியா இருந்தது எல்லாருக்குமே. பயங்கர விக்ரம் மிஸ்ரி சொன்னது இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுல இந்த கருத்துக்கள் எல்லாமே சூப்பர்ன்றாரு அவரு. என்னதான் இருக்கும் காங்கிரஸ்காரர்? இல்ல 2 விஷயம், அது ஒரு தனி பஞ்சாயத்து போகுது. கிரண் ரிஜிஜு வந்து கார்கேயும் ராகுல் காந்தியும் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு டெலிகேஷன் அனுப்ப போகிறான், தூதுக்குழு. அந்த பிரச்சனை தனி பிரச்சனை. அது தூதுக்குழு அனுப்ப போகிறான், உங்கள் கட்சியில் இருந்து அனுப்புங்கன்னா 4 பேர் கொடுத்துருக்குறாங்க. இதை இவங்கள்ட்ட கேட்டுட்டு இவங்க 4 பேரை கொடுத்துட்டு அவங்க தனியாக ஒரு பேனல் ரெடி பண்ணி காங்கிரஸில் சசி தரூர் இன்னும் 2-3 பேர் அவங்க பேரை வந்து போட்டு
ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க சொன்ன பேரில் ஆனந்த் சர்மான்னு ஒருத்தர், அவர் பேரை மட்டும் சேர்த்துட்டு மிச்சம் 3 பேரை வேற ஆளாக போட்டாங்க. அதை வந்து கேவலமான வேலை இது அப்படின்னு இவங்க கண்டித்து காங்கிரஸ் வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க. இருந்தாலும் இந்த சசி தரூர், இந்த மனிஷ் திவாரி இதெல்லாம் கட்டுப்படாத கேஸ். ஒன்றா கட்சியை விட்டு வெளியேற்றணும். அது மாதிரி அவங்க வந்து இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுருக்கிற ஆட்கள்னு வச்சுங்களேன், எப்பயும் தாவுவானுங்கன்ற மாதிரி ஆட்கள். அது அவங்க அந்த அம்மா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மாதிரி கிடையாது. அது யூசுப் கான்னு ஒருத்தரை அவரை போட்டிருந்தாங்க, நீ போகக்கூடாதுன்ட்டாங்க அந்த அம்மா. எங்கள் கட்சியிலேருந்து யாரை அனுப்புறது நாங்கள் தான் முடிவு பண்ணோம், நீ எப்படி முடிவு பண்ணுவ? இந்த சஞ்சய் ராவத்துன்னு சொல்லிட்டு சிவசேனா அவர் வந்து ஒரு இது போட்டிருக்காரு, இந்தியா கூட்டணி கட்சி யாரும் இதில் போகக்கூடாது அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார். ஆனால் இந்தியா கூட்டணி கட்சியிலேருந்து இவங்கெல்லாம் போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஆமாம், இந்த விக்ரம் மிஸ்ரிகிட்டே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு டெலிகேஷன் அனுப்புகிறீங்களே, இது வந்து வெளியுறவுத்துறையில் நம்ம கொள்கையில் தோல்வி அடைந்து விட்டோம் அப்படின்னு ஆகாதா? இன்னும் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அனுப்புகிறோம் அப்படின்னு அவர். அதுக்கு பேர் தானே தோல்வி. ஏங்க, மோடி வந்து எத்தனை நாட்டுக்கு போயிருக்காரு? மோடியை விட இவங்க பெரிய ஆளான்னு நான் கேட்குறேன். பாண்டே சொல்லிருக்காரு, பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ? மோடி வந்து குடியரசு தினம் சுதந்திர தினம் தான் இந்தியாவுக்கு வர்றாரு, மீதி நேரமெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்காருன்னு அவரை விமர்சிக்கிறாங்க. முன்னாலாம் இந்தியான்னா தலையை சொரிஞ்சுக்கிட்டு இந்தியான்னு சொல்லணுமா இருந்துச்சு, இப்போ இந்தியான்னா நெஞ்சை நிமித்திட்டு சொல்கிறோம். உலகம் முழுக்க இருக்கிறவங்கலாம் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அது காரணம் மோடியினுடைய சுற்றுப்பயணங்கள் அப்படின்னாரு. ஆமாம், அவ்வளோ சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காருல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவங்கெல்லாம் பிள்ளைக்கா பசங்க, மோடியை ஒப்பிட்டாக்க ஒன்றுமே கிடையாது இவங்கெல்லாம், இல்லையா? அவர் போய் கட்டி பிடிக்காத ஒரு தேச தலைவர், பெண்களாக இருந்தால் விட்டுருங்க, மற்றபடி சொல்கிறேன் நான், கட்டி பிடிக்காத தேச தலைவர். இப்போ நானே இருக்கிறேன், என்ன ஒரு 10 பேர் இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், செல்ஃபி எடுத்துக்கணுங்க அப்படின்னு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. சரியா, அது நம்ம எடுத்துங்கன்னு சொல்கிறோம். அதில் ஒருத்தர் என் தோளில் கை போட்டு இப்படி பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ எடுக்கும்போது சரி கையெடு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு மோடி கட்டி பிடிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான்றீங்களா? வேற என்ன செய்யறதுப்பா? ஏங்க, எனக்கே இப்படி நானே கையடியா ஏதோ செல்ஃபி எடுக்கணும்னா யாருன்னு தெரியாது அப்படின்னு அவர் இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு போய் மருதைன்னு எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும் அப்படின்னு இந்த ஃபோட்டோவை வச்சு காட்டி பேசினார்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி மோடி வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிறதாக அவங்க வந்து நம்புகிறாங்க. பாண்டே கூட அப்படி நம்பிட்டு இருக்காரு. என்னுடைய கேள்வி பாண்டேக்கு என்னன்னா, அப்படி நம்புறதா இருந்தால் இஸ்ரேல் அரசையும் நெத்தன்யாகுவையும் தாலிபானையும் தவிர வேறு யாரும் ஏன் இந்தியாவை ஆதரிக்கவில்லை? வேறு யாரும் பயங்கரவாதத்தை கண்டித்தார்களே தவிர உங்கள் போர் நடவடிக்கையை ஏன் ஆதரிக்கவில்லை? பாகிஸ்தானுக்காவது துருக்கி, சீனா, இது மாதிரி அஜர்பைஜான் மாதிரி சில நாடுகள் ஆதரவு இருந்துச்சு, உங்களுக்கு அது கூட இல்லையே ஏன்? உங்களுடைய நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் உள்பட யாருமே இதில் ஏன் வரல? இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2 பேரையும் சமமாக வச்சுல அவர் பேசினார். பல பேர் நொந்து போயிருக்கிறாங்களே, இது ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்லணும் யார்? பிஜேபி அல்லது பாண்டே அவங்க சொல்லணும். எதிர்க்கட்சிகள் எதுக்கு பதில் சொல்லணும்னாக்கா, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா, மானம் இருக்கா? இந்தியா கூட்டணிக்கு போறீங்களே, இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல், ஆமாம், அது மோடி அரசினுடைய ஒரு தோல்வி. எப்பேற்பட்ட தோல்வி? காஷ்மீரில் அமைதி நிலவுகிறது, டூரிஸ்ட்லாம் வாங்கன்னு சொல்லி டூரிஸ்டுகளின் எண்ணிக்கை பயங்கரமாக ஏறிடுச்சு. சரியா, எல்லாரும் வந்தாங்க. அமைதி உண்மையிலே அங்கே நிலவியதா? சரியாக 1 வருஷத்துக்கு முன்னால் போன ஜூன் மாதம் காஷ்மீரில் ஒரு கொடிய பயங்கரவாத தாக்குதல் வந்து நடக்குது. அந்த தாக்குதலில் அந்த ரேசி அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்குதலில் அங்கே போனவங்க பூரா பக்தர்கள், வைஷ்ணோதேவிக்கு போன பக்தர்கள், பஸ்ஸில் டிரைவரை சுடுறாங்க, அந்த பஸ்ஸு மேலே சுடுறாங்க. டிரைவரை சுட்டோடனே பஸ்ஸு ஒரு பள்ளத்தில் கவுந்துருது. அப்படி இல்லைன்னா அதில் ஒரு 4-5 பேரை இன்னும் சாகுறாங்க. மிச்சம் பேருக்கெல்லாம் குண்டு காயம், கண்ணை மூடிட்டு சுடுறாங்க. பஸ்ஸு ஒரு வேளை அதில் கவிழாமல் இருந்திருந்தால் அத்தனை பேரையும் சுட்டு கொண்டிருப்பாங்க. இது அஜய் சாஹனி, இந்த சவுத் ஏஷியா டெரரிசம் போர்ட்டல் இதை விளக்கியிருக்காரு. இது 1 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காஷ்மீரில் அவங்களுடைய சவுத் ஏஷியா டெரரிசம் போர்ட்டலுக்கு போய் பாருங்கள். காஷ்மீரில் குண்டுகள் எடுக்கப்படாத நாள், தீவிரவாதிகள் கைது செய்யப்படாத நாள், தேதி வாரியாக செய்திகள் தொகுத்துருக்குறாங்க. ஏதாவது இருக்குதா? மாதத்தில் குறைஞ்சது ஒரு 15 நாள் அது மாதிரி ஆண்டு பூரா இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு இடத்துல சகஜ நிலை நிலவுகிறதுன்னு கூட்டின்னு வந்து இந்த மாதிரி காவு கொடுத்துருக்குறாங்க.
இது நடந்த உடனே அதை பற்றி ஏன் அங்கே பாதுகாப்பு இல்லை, NDTVயில் சொன்னாங்களே அங்கே ரெக்கையை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கு முன்னால் ஃப்ரண்ட் லைனில் எழுதியிருக்கிறாங்களே, ஜனவரி மாதம் வரைக்கும் CRPF அவுட் போஸ்ட் இருந்தது, இப்போ எடுத்துகிறதா சொல்கிறாங்களே, இவ்வளோ கேள்விகள் வந்து கேட்கப்பட்டன. எந்த கேள்விக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் வரல. இந்த போர் அறிவிக்கப்பட்ட பிறகு புல்வாமாவுக்கு என்னவோ அதே பதில் தான் இதுக்கும். ஆமாம், சத்யபால் மாலிக் என்ன பதிலோ அதான் அவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இப்போ சத்யபால் மாலிக் இந்த தூத்துக்குடியில் போங்க அப்படின்னு சொன்னால் போயிருப்பாரா? இப்போ கூட அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, மோடி வந்து ஒரு கோழை, ஒரு நேர்மையற்ற நபர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆள் அப்படி பேசுகிறாரு. நீங்கள் கிளம்பி தூத்துக்குடி போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது உண்மையிலேயே உங்களுக்கு நாட்டுப்பற்று இருக்குதான்றதான் கேள்வி. இப்போ மோடி வந்து இந்த தாக்குதலையும் இந்த போர் தாக்குதலையும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதுக்கு உடந்தையாக இருப்பதாகத்தான் இந்த நடவடிக்கை வந்து இருக்குது. இதை கேள்விக்குள்ளாக்கி இருக்க வேண்டும். இதற்கு பயந்து கொண்டு அதுக்கு பின்னால் போகிறது அப்படின்னாக்கா இது இந்த மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு செய்கின்ற துரோகம். இப்போ சரத்பவார் சொல்லியிருக்காரு, இந்த சஞ்சய் ராவத் சொன்னதுக்கு, நம்ம லோக்கல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் தேச அரசியலில் வந்து தேச நலனுக்கு எதிராக நம்ம லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சரத்பவார் சொல்லியிருக்காரு. உண்மையில் யார் லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுன்னா சரத்பவார். அவர் அஜித் பவாருக்கு நூல் விட்டுட்டுருக்காரு இப்போ சேர்றதுக்கு. இவர் வந்து இவருக்கு என்ன ஈடி என்ன பிரச்சனை பெண்டிங் இருக்குன்னு யார் கண்டது? அதுக்காக இவர் வந்து ஜால்ரா அடித்தாக்கா சஞ்சய் ராவத் இருந்தாலும் ஏற்கனவே பொய் கேஸு ஈடி கேஸில் உள்ளே இருந்துட்டு வெளியே வந்த நபர். அவர் வந்து கட்சியை உடைச்சிட்டாங்க, காலி பண்ணிட்டானுங்க. அவர் உண்மையை பேசினாக்கா அவர் லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு என்று சொன்னால் இது வந்து நேர்மையற்றது. இது இந்திய மக்களுக்கு செய்கின்ற துரோகம். நாட்டுப்பற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையை பேசுங்க. ஒரு கேள்வி நான் சொல்லக்கூடிய இந்த பிரவீன் சுவாமி இன்னைக்கு பிரிண்ட்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, அதோட நம்ம முடிச்சுக்கலாம். அந்த பிரிண்ட் கட்டுரையில் கடைசியில் அவர் ஒரு கேள்வி எழுப்புறார். ஏன் இந்த பிரவீன் சுவாமின்னு நான் சொல்கிறேன்னா, நான் சொன்னாக்கா அது வந்து மோடி எதிர்ப்பாளர் அப்படி போயிடும். பிரவீன் சுவாமி அப்படியெல்லாம் கிடையாது, அவர் தீவிர பாகிஸ்தான் எதிர்ப்பாளர். அவர் ஒரு கேள்வி எழுப்புறார். இப்போ நமக்கு நோக்கம் சண்டை போட்டு பாகிஸ்தானை தரைமட்டமாக்குவதா, அமைதியான காஷ்மீரை இந்தியாவுடன் வைத்திருப்பதா, எது நம்முடைய நோக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். இப்போ இந்த போரை நடத்தியதன் விளைவாக என்ன நடந்திருக்குன்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பிரிவினைவாத சக்திகள் இருக்காங்கல்ல, அவங்கள ஊக்கப்படுத்துவதாக இது அமைந்திருக்கிறதே தவிர எந்த வகையிலும் இது பயனுள்ளதல்ல. இதுக்கு மேலே ஒன்று சொல்கிறாரு. ஏன் பஹல்காமில் இப்படிப்பட்ட தோல்வி நடந்ததுன்னா, 2019 ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இது இருக்கு இல்லையா, அதில் ஒரு திருத்தத்தை இவங்க கொண்டு வராங்க. அவங்களுடைய மாநில உரிமையை ரத்து செய்த பிறகு, யூனியன் டெரிட்டரி ஆக்கின பிறகு, நமக்கு IPS இருக்கிற மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு தனியாக ஒன்று இருக்குது. அங்கே தேர்ந்தெடுக்கப்படுற அதிகாரிகள் அங்கே பணியாற்றுவாங்க. அவங்கள அங்கேருந்து தூக்கி வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் போடுற மாதிரி ஒரு மாற்றம் செஞ்சுட்டு, பர்பஸ் என்ன அப்படின்னா காஷ்மீரிகளை நம்ப முடியாது அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பிறகு காஷ்மீரில் உள்ளூர் உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டது. இதை அவர் மட்டும் சொல்லலை, முன்னாள் தலைமை அலுவலர் AS துலத் அவர் வந்து பேட்டியில் சொல்கிறார், காஷ்மீரில் 3 கட்டமாக இருக்குது. எல்லையில் இராணுவம் ஊடுருவாமல் தடுக்குது, உள்ளூரில் வந்து CRPF பாதுகாக்குது, லோக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து போலீஸு, லோக்கல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சு, உள்ளூர் மக்களை நாம் ஆன்டகனைஸ் செய்து கொண்டு அவர்கள் நம்பிக்கையை பெறாமல் காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால் காஷ்மீர் இந்தியாவுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் அது காஷ்மீர் மக்களுடைய ஒப்புதலோடு அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டும் விதத்தில் இருக்க வேண்டும். அப்போ மட்டும்தான் இந்த பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட முடியும். போரினால் பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட முடியாது என்பதல்ல, அது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்குத்தான் மேலும் பயன்படும். இன்னொரு உபயோகம் அதில் என்ன அப்படின்னா, பிஜேபியினுடைய பாலிடிக்ஸுக்கு அது பயன்படும். அப்படி பாலிடிக்ஸுக்கு பயன்படுவதற்காகத்தான் இந்தியா கூட்டணியை தொடங்கினோமா என்பதை எதிர்க்கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி தோழர். நன்றி.